அன்றைக்கிருந்த சப் ரெஜிஸ்ட்ரார் திரு பழனிசாமி என்பவர் இவற்றை நான் பதிவு செய்ய மாட்டேன், ஏனால் ஏற்கனவே கடிதம் இருக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டார். பிறகு 3ஆம் தேதி இருக்கக்கூடிய பாலசுந்தரம் என்கின்ற ஒரு பதிவாளர் அன்றைக்கு வந்து பணியமர்த்தப்படுகிறார். அவர் இந்த டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் லீவ்ல போறார். பிறகு 4-5 சனி ஞாயிறு, திங்கட்கிழமை 6ஆம் தேதி, இந்த சீக்வன்ஸை பார்க்கணும். நம்ம 2ஆம் தேதி கடிதம் கொடுக்குறாங்க, 3ஆம் தேதி ஒரு ரிஜிஸ்ட்ரார்கிட்ட வந்து சப்மிட் பண்றாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரார் மறுக்கிறாரு, அவர் விடுமுறையில் போறாரு. 4-5 சனி ஞாயிறு விடுமுறை. 6ஆம் தேதி அன்னைக்கு பழனி சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு லீவ் போட்டு போயிட்டாங்க. அப்ப இன்சார்ஜ் யாரை கூட்டிட்டு வராங்கன்னா, பழனிக்கு பக்கத்துல சத்திரப்பட்டின்னு 10 கிலோமீட்டர் இருக்கு, அங்க இருக்கிற ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரை இன்சார்ஜ் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா கீரனூர் ஒரு சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் இருக்கு, அங்க அவங்க கிட்ட இன்சார்ஜ் கொடுத்துருக்கணும். 60-70 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கொடைக்கானல் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆளை பிக்ஸ் பண்றாங்க இந்த கவர்மெண்ட். அதுவும் கொடைக்கானல் இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் பத்திரங்களை பதிவு செய்யக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் அல்ல, டிஆர் சிட் ஃபண்ட். சிட் ஃபண்டுக்குன்னு ஒரு தனியா டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் இருக்கிறார். அவரை அழைச்சிட்டு வந்து இங்க ஒரு நாள் இவங்க வந்து இன்சார்ஜ் கொடுக்குறாங்க. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, கோர்ட்டோட ஆர்டர்ல டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருந்ததுன்னா பதிவு செய்யலான்னு இருந்ததுனால அவங்க பதிவு செஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றது அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டாங்கன்னு சொல்றார். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, டாக்குமெண்ட் இஃப் இட் இஸ் இன் ஆர்டர் கேன் ரிஜிஸ்டர் கோர்ட் சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஆனால் மேல்முறையீட்டுக்கு போன இடத்துல அரசு தரப்பு வாதம் என்னவென்று சொன்னா, HRNC டிபார்ட்மெண்ட் மூலியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு அழுத்தத்தின் காரணமாக சப் ரிஜிஸ்ட்ரார் இவற்றை பதிவு செய்திருக்கிறார் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. HRNC மினிஸ்டர் ஒன்று சொல்றார், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஒன்று சொல்றார், கோர்ட்ல அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த ஒரு இத்தகைய ஒரு வாதத்தை வைக்கிறார். அப்ப இதுல எது உண்மை? நான் என்ன கேட்கிறேன்னா, யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தது? ஒரு கோர்ட்டோட ஆர்டர் வருதுன்னா அந்த கோர்ட் ஆர்டரை ஒப்பீனியன் கேட்கணும் சப் ரிஜிஸ்ட்ரார். இந்த மாதிரி ஏற்கனவே வந்து லெட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது எல்லா லேண்டையும் அவ்வளவு சீக்கிரத்தில் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. எதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, எது கோயிலுக்கு சொந்தமானது, எது அரசுக்கு சொந்தமானதுன்ற ஒரு பதிவேடு இருக்கு. அப்போ இந்த நிலம் அரசுக்கு கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்ற பதிவேட்டில் இருக்கும்போது இதை வெரிஃபை பண்ணணும் அந்த சப் ரிஜிஸ்ட்ரார். ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் இருக்கு, இது பதிவு செய்யப்படல, வெள்ளிக்கிழமைக்கு இருந்த ஆபீசர் அதை வாங்கி வச்சுட்டு ஏன் ரெஜிஸ்டர் பண்ணல, திங்கக்கிழமைக்கு நம்ம வந்து ஒருவேளை அவர் இன்னோசன்ட் ஆபீசரா இருந்தா திங்கக்கிழமை வந்து நான் வந்து உட்காரும் போது ஏன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்றாங்க? அப்ப அந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் இருப்பாங்க, டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் இருப்பாங்க, அவங்க கிட்ட அதை கேட்டு விசாரிச்சிருக்கணும். இது எல்லாம் எதுவுமே செய்யாம இவங்க பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் இதுல ஒரு சதி இருக்கு, இது ஒரு பினாமி டிரான்சாக்சன் இருக்கு. 15 லட்சம் ரூபாய் ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டியை பணம் கட்டுறாங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுகிற இவற்றை பதிவு செய்யப்பட்டதா கிரயம் செய்திருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த 2 நபர் இதுவரை யார் என்று போலீஸ் தரப்புல காட்டல. அவங்க 2 பேருக்கும் ஒரு 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாயில மதிப்பீட்டில் ஒரு சொத்தை வாங்குவதற்கான பொருளாதார ரீதியில் பலம் வாய்ந்தவர்கள் இல்லை என்பது எங்களுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி 2 கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து பண பரிவர்த்தனை செய்ய முடியும்? இப்போ இந்த வழக்கு, இதே வழக்கு சம்பந்தமா ஒரு தம்பி வந்து சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறார், வினோத் சூர்யாங்கிறவர். அந்த சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணதை உடனடியா கைது பண்றாங்க. நீதிமன்றம் இன்னைக்கு கண்டிச்சிருக்குது. எதுக்கு நீங்க சோசியல் மீடியாவில் டிஃபமேஷன் செக்ஷன்ஸ் போடுறதை விட்டா நீங்க ஏன் பயங்கரவாத கலவரம் மேற்கொள்ற இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க போடுறீங்கன்னு கோர்ட் கேக்குது. அப்ப இதுல இருந்து ஃப்ரஸ்ட்ரேஷன், அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பதற்றம், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பதற்றம், இந்த பிரச்சனையில எங்க நாங்க மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு யார் பேசினாலும் உடனே வாயை அடைக்கிறதுக்காக இந்த வழக்கு போடுறது கைது பண்றாங்க. இவ்வளவு முனைப்பு காட்டுகிற தூய்மை ஆட்சி ஏன் டோல் நம்பர் எல்லாம் கொடுத்து கேபினட் மீட்டிங்ல வந்து யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை சொல்லக்கூடிய டூப் சீஃப் மினிஸ்டர், நான் டூப் சீஃப் மினிஸ்டர் சொல்லுவேன், ரியல் சீஃப் மினிஸ்டர் இருந்தாருன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். டூப் சீஃப் மினிஸ்டர் இந்த நம்பர்கள்லாம் கொடுக்கக்கூடிய இந்த டூப் சீஃப் மினிஸ்டர் ராத்திரில பாஞ்சு சமூக வலைதளங்கள்ல
போஸ்டிங் போட்டவங்களாம் கைது பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் இந்த சப் ரிஜிஸ்ட்ராரை கைது செய்யல? அது மட்டும் இல்ல, இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் என்ன செஞ்சிருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா கவர்மெண்ட் பிளேட்டர்ட்ட ஒப்பீனியன் வாங்கிருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கேட்டிருக்கணும். ஏன் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரை இன்னும் இவங்க அக்யூஸ்டா ஃபிக்ஸ் பண்ணல? இதுக்கு முன்னாடி இருந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஏன் லீவ்ல போனாரு? அவரை ஏன் இன்னும் இவங்க ஃபிக்ஸ் பண்ணல? இது எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட்டிங் தான். இது எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. இது ரொம்ப காலமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்டது. திமுகனாலே இந்துக்களுக்கு எதிராகவும் கோயிலுடைய வழிபாட்டுகளுக்கு எதிராகவும் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற இந்த சமூகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் கோயில் நிலத்தை பாதுகாத்தோம். பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னு தான் நம்மலாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. இன்னைக்கு நாட்டு மக்களுடைய முகத்தில் இன்னைக்கு விபூதி அடிச்சிருக்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம், அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அமைச்சர்கள் முன்வந்து வாலண்டரியா பேட்டி கொடுக்குறாங்க. அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எவ்ரிதிங் இஸ் இஃப் இன் ஆர்டர் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர்கள் வந்து மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க? இந்த சதி செயலில் யார் ஈடுபட்டு இருக்கிறாங்க? யாராவது ஒருத்தர் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு கோர்ட் ஆர்டரே வச்சிருந்தா கூட கண்டெம்ட் வரைக்கும் போனா கூட ரெஜிஸ்டர் பண்ணாத டிபார்ட்மெண்ட் எப்படி இதை ரெஜிஸ்டர் பண்ணுது? இதனுடைய உண்மைத்தன்மையை விசாரிக்க வேண்டிய அவசியம் இவங்களுக்கு ஏன் ஏற்படல? ஏன் கவர்மெண்ட் பீட்டர் கிட்ட இவங்க ஒப்பீனியன் வாங்கல? ஏன் மேல அதிகாரிகள் கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, ஏற்கனவே HRNC டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு லெட்டர் வந்திருக்கு, இதை நான் என்ன செய்யட்டேன்னு ஏன் அந்த அதிகாரி கேட்கல? ஏன் அவசர கோலத்தில் இது ரெஜிஸ்டர் பண்றாங்க? இந்த சதிகள் எல்லாம் மறைப்பதற்காக முறுக்க மோந்து பார்க்கிறவரும் புளியாதவரை டேஸ்ட் பண்ணி பார்க்கிறவரெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய வீராவசனம் பேசுறா. என்னமோ அவர் வந்து அரசியல் அவருக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கிற மாதிரியும், நம்ம நாட்டினுடைய அமைச்சரா அவர் இருந்து மிகப்பெரிய அவருக்கு ஆளுமை இருக்கிற மாதிரி HRNC மினிஸ்டர் அப்படி விளாசுறாரு. அப்படி திருப்பி திருப்பி பதில் சொல்றாரு, ரொம்ப ரோஷமா பதில் சொல்றாரு. அந்த ரமேஷ் மாண்புமிகு அமைச்சருக்கு ரோஷம் இருக்குமானா ஏன் இந்த பதிவு செய்ய வேண்டிய விஷயத்தை காப்பாற்ற வரணும்? ஏன் நீங்க இந்த வாலண்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்றத சொல்ல வரணும். அதெல்லாம் இருக்காம ஒரு பெரிய முந்திரி கொட்டை 420 நிர்மல்குமார் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், என்னடா நாட்டு மக்கள் இப்படி பேசுறீங்கன்னு எங்களை நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஒரு அமைச்சர்கள் இன்றைக்கு கோட்டையில் இருந்துகிட்டு அந்த துறை ஆற்று இருந்தது மூர்த்தி கிட்ட இருந்தது. என்ன மூர்த்தினா யாரு? ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அரசு பொறுப்பில் இருந்தவர். நாளைக்கு நீங்க இன்னைக்கு அமைச்சரா இருந்தா உங்க அமைச்சரா இருக்கும் போதே ரோட்ல போறவங்க வேற மாதிரி கேட்பாங்க. கடந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்த திரு மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.